سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله لا حول ولا قوة إلا بالله. லவ் பண்ணுறே காதலிக்கிறே ஹலாலா ஹராமா? சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியோரு யோசனை ஆகி நிறைய பொடியமார்களுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் மிகிற பெரிய ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? எத்தனையோ சட்டத்திட்டங்கள் உள்ள சந்தேகத்தை விட்டுட்டு இப்போ இருக்கிற பெரிய சந்தேகம், லவ் பண்ணுறேன் ஹலாலா ஹராமா? சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, எப்படி தெரியுமா, சஹாபாக்களும் லவ் பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நடைமுறையில் இருக்கிற காதல், ஆண்கள் பெண்கள், பெண்கள் ஆண்களை காதலிக்கிறது இருக்கு இல்லையா, இது தெளிவான ஹராம். ஒரு பாய் ஒரு கேர்ளோட அவங்களோட உமா பாப்பாவுக்கு தெரியாமல், மஹரம் இல்லாத ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன செய்கிறாரு, ஃபோனில் பேசுகிறாரு, கதைக்கிறாரு. அதே பொம்பளை பிள்ளையும் இந்த பொடியனோட பேசுது, கதைக்குது. லவ் பண்ணி கொண்டு இருக்கிற நிலைமையில் ஒரு பாயோ ஒரு கேர்ளோ மவுத்தாகிறாங்க. ஒரு பொம்பளை புள்ளியோட பேசிக்கொண்டு இவருக்கு ஒரு தொடர்பிக்கு அந்த புள்ளியோட உள்ளத்தை இவர் வென்றிருக்கிறாரு. இந்த புள்ள அந்த பொடியை நினைச்சு கொண்டிருக்கு. இந்த நிலைமையில் ஒரு ஆம்பளை பொடியின் ஒரு பொம்பளை புள்ள மௌத்தாகனா என்ன சொல்லப்படுது? விபச்சாரத்திட ஆரம்ப கட்டத்தில் மௌத்தான பாவமி. லவ் பண்ணி கொண்டிருக்க போகல மௌத்தாகிறது இருக்குதே, விபச்சாரத்தில் ஆரம்ப கட்டம், தவறின் ஆரம்ப கட்ட சிந்தனையில் மௌத்தாகிறது. ஒரு பெண்மணி மாப்பிள்ளை மௌத்தாகனா இதைக்கிற காலத்தில் ஒரு ஆம்பளையை நினைக்கலாம். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பொண்ணு ஒரு ஆம்பளை பொடியும் ஒரு பொம்பளை பொள்ளியோட பேசி கொண்டு இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. தெளிவாக விளங்கணும். ஹராம். ஒரு ஆம்பளை பொடியும் ஒரு பொம்பளை புள்ளி அந்த வீட்டுக்கு தெரியாமல், உமா பாப்பாக்கு தெரியாமல் பேசுறது, கதைக்கிறது, அந்த புள்ளியோட பேசுறது சாதாரண பாவம் இல்லை. எப்படியா கொண்ட பாவம்னு சொல்கிறேன், நல்ல மனசில் வச்சுக்கோங்க. சகோதரர்களே, பெண்கள்டா யாரு? விளையாடிராதீங்க. பெண்கள்டா யாரு? ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை வயிற்றில் சுமக்கிறவங்க தான் பெண்கள். இன்றைய இளம் பெண்கள் யாரு? எதிர்காலத்தில் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை வயிற்றில் சுமக்கக்கூடியவர்கள் தான் இந்த காலத்து இளம் பெண்கள். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு தண்ட இரத்தத்தை பாலா கொடுக்கிறவங்க தான் இந்த பெண்கள். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய சொர்க்கத்தை தண்ட காலுக்கு கீழே சுமந்து கீக்கிற மிக கண்ணியமானவங்க தான் இந்த பெண்கள். மகர் கொடுத்து தான் முடிக்கணும், பால் கொடுக்க கூலி கேட்ட மாப்பிள்ளை கொடுக்கணும், மாப்பிள்ளைட்டு ஒரு சாமனத்தை வாங்கி கேட்டு அவர் வாங்கி கொடுக்காட்டி பாவம் எழுதுகிற அளவுக்கு இந்த பெண்கள் எல்லாம் மிக அந்தஸ்தில் வச்சிருக்கிறான். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உம்மத்தை சுமந்து இரத்தத்தை பாலா கொடுத்து சொர்க்கத்தை சுமந்த இந்த பெண்கள் ஒரு ஆம்பளை பொடி அவனோட உமா வாப்பாக்கு தெரியாமல் பேசுகிறானா, கதைக்கிறானா, அதுவும் எங்கடையே ஏரியாவில், எங்கடையே ஊரில், எங்கடையே கமையில், எங்கடையே கிளாஸில் படிக்கிற ஒரு பொம்பளை புள்ளி ஒரு ஆம்பளை பொடியின் பேசி கதைச்சு அந்த புள்ளியோட உள்ளத்தை வென்றெடுக்கிறானா, தவறான உறவுகளை வச்சு கொண்டு இருக்கிறானா, இது ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்மத்தில் பொம்பளையை களவெடுத்த பாவம் இருக்கு. இவருக்கு பொம்பளைக்கு அநியாயம் செஞ்ச பாவம் இருக்கு. சாதாரண பாவம் இல்லை ராஜா. முழு உலகத்திலேயே முஸ்லீம் பெண்கள் கொல்லப்படுறாங்க, அநியாயம் செய்யப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. கிட்டத்தட்ட இலங்கையில் மட்டும் 6% பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி 19 வயசுக்கு முன்னாடி கற்பிணி ஆகிறாங்க. பொம்பளையை களவெடுத்த சமூகம் இது. பொம்பளைக்கு அநியாயம் செஞ்ச சமூகம். 5 பெண்களை சொல்லுவாங்க, உம்மா, தாத்தா, தங்கச்சி, மனைவி, மகள். இந்த பெண்களுக்கு அநியாயம் செய்கிறவனுக்கு இழிவான மௌத்திருக்கின்றுவாங்க. தெளிவாக சொல்கிறாங்க. இப்படி பல சம்பவங்களை ரிவாயத்துகளை வச்சு சொல்கிறாங்க. பெண்களுக்கு அநியாயம் செஞ்சவன், பெண்களுக்கு அநியாயம் செஞ்சவன், பெண்களோட கற்பை சூறையாடினவன், பெண்களோட வெக்கம் குச்சத்தை இலக்க செஞ்சவன், பெண்களை அசிங்கமாக தனக்கு தேவைக்கு மாதிரி பயன்படுத்தினவன் இருக்கிறானே, இந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்து முடிக்காம சீதனம் எடுத்து முடிக்கிறதையும் சேர்த்தே சொல்கிறாங்க. பெரும் பாவமாக கருதி சொல்கிறாங்க. பொம்பளைக்கு அநியாயம் செஞ்சவர் இருக்கிறாரே, இவருக்கு இழிவான மௌத்திரிக்கிறது. தௌபா செய்யாத நிலைமையில் இவர் போனார்னா மோசமான நிலைமை. முழு உலகத்திலேயும் முஸ்லீம் பெண்கள் அளிக்கப்படுறாங்க. ஒரு நாட்டில் முஸ்லீம் பெண்கள் எப்படி கொண்டாங்க தெரியுமா சகோதரர்கள்? உள்ள ஒவ்வொரு இளைஞனும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நாட்டில் முஸ்லீம் பெண்கள் எப்படி கொண்டாங்கன்னு சொன்னால், 2 பிள்ளைக்கு மேலே பெத்தா கொலை செய்யப்படுவான்னு சொல்லி 3வது வயிற்றில் புள்ள உள்ள ஒரு முஸ்லீம் பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, முஸ்லீம் பெண்கள் 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொள்ளக்கூடாது. 3வது வயிற்றில் உள்ள குழந்தையோட வந்த பெண்ணை நிர்வாணமாக 2 கையை இழுத்து பிடிச்சி கற்பிணி வைத்த கத்தியால குத்தி இழுத்து உள்ளுக்குள்ள குழந்தையை எடுத்து கொமட்டில் வீசிட்டு தாயை தூக்கி நெருப்பில் போட்டு பற்ற வச்சு காட்டினாங்க. முஸ்லீம் பொம்பளை என்ன செய்யப்படாது, புள்ள பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படித்தான் முஸ்லீம் பெண்களை சமூகம் கொண்டுச்சு.
முழு உலகத்திலும் இப்போ கொண்டே இருக்குது. உணர் நாட்டில் எப்படி கொண்டாங்க தெரியுமா? ஆண்கள் எல்லாத்தையும் கொண்டு 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 ஒவ்வொரு வீடாக பற்ற வச்சு கட்டையில் போட்டு ஆண்களை கொண்டு ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களையும் எடுத்து சேர்த்து ஒரு இடத்துல கூட்டமாக உட்கார வச்சு சொன்னாங்க, பெண்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், உங்களோட மார்க்கம் தொட்டுட்டு எங்களோட மார்க்கத்துக்குள்ளே வரணும். நீங்கள் எல்லாரும் உங்களோட மார்க்கத்தை விட்டுட்டு எங்களோட மார்க்கத்துக்குள்ளே வரணும், இஸ்லாம் தொட்டுட்டு வரணும். வீர பெண்கள் ஃபீ சபீலில்லாஹ் கேட்ட சஹாபி பெண்கள் மாதிரி பெண்கள் சொன்னாங்க, செத்தாலும் வரமாட்டேன்னு சொன்ன இந்த முஸ்லீம் பெண்களை எப்படி கொண்டாங்க தெரியுமா? அந்த நாட்டில் கழுத்தில் கைத்து போட்டு கிணத்துலையும் மரத்துலையும் லைட் பூண்ட்லையும் என்ன செஞ்சாங்க, நிர்வாணமாக தொங்க விட்டாங்க. அப்படி தொங்க விடப்பட்ட ஒரு கற்பிணி பெண் கிணத்துக்குள்ள உள்ளு அவ மௌத்தாகக்கூடிய நேரத்தில் வயிற்றில் உள்ள குழந்தை வெளியே தொப்புள் கொடியோடு தொங்கி கொண்டிருச்சு. இப்படித்தான் முஸ்லீம் பெண்களை கொலை செஞ்சாங்க சமூகத்தில். உணர் நாட்டில் என்ன தெரியுமா செஞ்சாங்க? முஸ்லீம் பெண்கள் கற்பழிக்கிறதுக்கு தான் நாங்கள் இவங்களை வச்சிருக்கிறோம், இவங்களை நாங்கள் கற்பழிக்கத்தான் வச்சிருக்கிறோம், இவர்கள் என்ன செய்யப்படாது, குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, இவங்க எங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் வச்சிருக்கிறோம்னு சொல்லி முஸ்லீம் பெண்கள் என்ன செஞ்சாங்க, கூட்டம் கூட்டமாக கற்பழிச்சாங்க. கற்பழிச்சு போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, இவர்களுக்கு ஒரு அடையாளம் வைக்கணுன்றதுக்காக வேண்டி, இவர்களுக்கு ஒரு மார்க் வைக்கணுன்றதுக்காக என்ன செஞ்சாங்க, கற்பழித்த பெண்களுடைய மார்புகளை வெட்டி வெட்டி போட்டாங்க. போதாததுக்கு கற்பழித்த பெண்ணை சவால் அப்படி சூட்டில் வச்சு சவாலை தூக்கி அப்படி 2 மார்பில் அச்சு வச்சாங்க. மார்புகள் கரைஞ்ச மார்புகள் வெட்டப்பட்ட பெண்களே நீங்கள் புள்ள பெற்றுக்கொள்றதுக்கு இல்லை, எங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்குன்னு சொல்லி சில ஊரில் முஸ்லீம் பெண்கள் அப்படித்தான் கற்பழிச்சாங்க. பலஸ்தீனில் என்ன செஞ்சாங்க, ஸ்கார்ஃப் போட்ட முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கத்திய கையில் கொடுத்து சுட்டு சுட்டு போட்டாங்க நடு ரோட்டில். சும்மா சுடல்ல, காண்ற இடத்துலாம். ஏன்? ஒரு முஸ்லீம் பெண்ணை கொண்டா ஒரு சமூகத்தை கொண்டாச்சு. பிரெக்னென்ட் லேடிஸை இஸ்ரேலியர்கள் என்ன செஞ்சாங்க, ஸ்னைப்பர் கண்ணால் சரியா பிரெக்னென்ட் வயிற்றுக்கு என்ன செஞ்சாங்க, சுட்டுட்டு சொன்னாங்க, ஒரு புல்லட்டால் ஒரு ஜென்ரேஷன் இறந்துட்டுன்னு சொல்லி டிஷர்ட் அடித்து பெருமை கண்டாங்க. அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, கற்பிணி பெண்களை சுட்டவர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்? ஒரு புல்லட்டால் ஒரு ஜென்ரேஷன் இல்லாமல் போச்சு. இன்றைக்கு நாங்கள் கொண்ட குழந்தை இருக்கே, இது எதிர்காலத்தில் எங்களோட புள்ளியோட சண்டை பிடிக்க போகிற புள்ளன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, முஸ்லீம் பெண்களை டார்கெட் பண்ணி சுட்டு போட்டாங்க. போட்டது மட்டுமல்ல, மௌத்தாக கடந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, உடம்புல இருக்கிற பார்ட்ஸை கலட்டி அவர்களுக்கு தேவைக்கு பூர்த்தி செஞ்சுட்டு பொடியை தூக்கி வீசிட்டு போட்டாங்க. முஸ்லீம் பெண்களை அப்படித்தான் கொண்டாங்க. இளைஞர்மார்களே, ஆண்களே, ஒவ்வொரு பொடியமார்களும் விளங்கணும், எங்கட கமையில் எங்கட ஊரில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் எங்கட தாத்த தாங்கச்சி, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். பலஸ்தீனில் போய்ட்டு யுத்தம் செய்ய சொல்லலை, சிரியாவில் போய்ட்டு அடிச்சுக்கோங்கன்னு சொல்லலை. உணர் நாட்டில் இஜிப்டில் என்ன நடந்துச்சு, கலவரத்துக்கு ரோட்டுக்கு இறங்கின பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஸ்னைப்பர் கண்ணால் ஹெலிகாப்டரில் வந்து சரியா தலைக்கே சுட்டாங்க. ஏன்? ஸ்கார்ஃப் போட்ட தலைக்கு சுட்டண்டா ஆண்கள் என்ன செய்வாங்க, அப்படியே மடிஞ்சிருவாங்க, ஒதுங்கிடுவாங்க, பயந்துருவாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள ஆவாங்கன்னு பயத்தில் இருந்தாங்க. இந்த வீர பெண்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஸ்கார்ஃபை தூக்கி இப்படி காட்டிட்டு சொன்னாங்க, சுடு ஏலும்டா சுடு, ஃபீஸோட மௌத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஸ்னைப்பர் கண்ணால சுடுறது படுதில்லை. வீர பெண்கள் சொன்னாங்க, ஏலும்டா சுடுங்க, தூக்கி காட்டினாங்க, ஏலும்டா சுடு, இந்த தலைக்கு ஏலும்டா சுடுண்டு. ஏன்? சஹாபி பெண்மணிகளோட போய் சேர்ந்துருவோம், ஃபீ சபீலோட மௌத்து வேணும்னு சொல்லி காட்டினாங்க. இப்படியா கொண்ட வீர பெண்கள் இருக்கிற இந்த சமூகத்தில் இளைஞர்களே, இந்த முஸ்லீம் பெண்களை கொண்டு கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தோட தான் லவ் பண்ற ஒவ்வொரு படியமார்கள் எழுப்பாட்டப்படுவீங்க. ஏறி அழிக்கிற ஒரு முஸ்லீம் பிள்ளை அவங்களோட உம்மா வாப்பா அழுகுறா, ராவெல்லாம் அழுகுறேன், என் பொம்பளை பிள்ளை தவறு போயிட்டுன்னு இந்த பிள்ளை அட்டத்தில் நிற்குது, நான் அவனைத்தான் முடிப்பேன் இவனைத்தான் முடிப்பேன். பெண்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்களை பலகீனமாகத்தான் படைச்சிருக்கிறேன், இவங்க வீக் தான், அந்த வீக்னஸ்ல நான் இன்பம் காணக்கூடாது. பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். இளைஞர்களே, எங்கள் ஏரியா இருக்கிற பிள்ளையில நாங்கள் பாதுகாக்கணும், சொல்லணும். யாரும் இந்த ஏரியா பொம்பளை பிள்ளைக்கு யாரும் அநியாயம் செஞ்சா நாங்கள் முன்னுக்கு வந்து நிற்போம். எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் என்ன விபச்சார விடுதலை இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டார்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சமூகத்தில் பொம்பளையை களவெடுத்து அநியாயம் செஞ்ச கூட்டத்தோட தான் மர்மையில் எழுப்பாட்டப்படுவான். ஒவ்வொரு ஆம்பளை பொடியனும் நினைக்கணும், நான் பொம்பளை விஷயத்தில் வீக்காகப்படாது. ஒரு ஆம்பளை பொடியும் பொம்பளை பிள்ளைக்கு பின்னுக்கால போறான், சாதாரண விஷயம் அல்ல, இவன் மனநோயாளி. நல்ல விளங்கணும், ரோட் வழிய பார்க் வழிய ஒவ்வொரு ஏரியாவில் கிளாஸஸ் வழிய ஒரு ஆம்பளை பொடியின் பொம்பளை பிள்ளையோட பின்னுக்கால போறான்டா, இவன் மனநோயாளி. சின்ன வயசுல 16, 17, 18, 19, 20, 21 வயசுல என்ன, இவன் பெண்கள் விஷயத்துல வீக், பொம்பளை விஷயத்துல வீக். ரோட் வழிய பொம்பளை பின்னுக்கால போறான்டா, இவனுக்கு ஒரு ஒப்ஜெக்டிவ் ஒன்று இல்லை, இவனுக்கு ஒரு எம்பிஷன் ஒன்று இல்லை. பாவம், இந்த பொடியின் விஷயத்துல, இந்த இளைஞர்கள் விஷயத்துல பள்ளிகள் முயற்சி செய்யப்படணும், இந்த இளைஞர்களுடைய விஷயத்துல பாடசாலைகள் முயற்சி செய்யப்படணும், மார்க் அறிஞர்கள் முயற்சி செய்யப்படணும், இவர்களுக்கு கவுன்சிலர்ஸ் பல முயற்சிகள் செய்யப்படணும். இந்த இளைஞர்களை பாதுகாக்கணும். இந்த பொடியை நான் தப்பா பார்க்க மாட்டேன், பொம்பளை பின்னுக்கால் அலையிறான்னு சொல்லி இவனை மோசமா பார்க்க மாட்டேன், இவனுக்கு பரிகாரம் செய்யணும். நாளைக்கு சின்ன வயசுல 25, 30 வயசுக்குள்ள பெண்கள் விஷயத்தில் வீக்கமான ஆண்கள் இருக்கிறாங்களே, வயசான காலத்தில் என்ன செய்வாங்க, தண்டை பொம்பளை பிள்ளையை முட்டு வைக்க மாட்டாங்க,
16 வயசு பொம்பளை பிள்ளை ஒன்றை கண்டு தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த இல்லாத ஒரு ஆண் பின்னுக்கால போகிறான், கோல்ஃபீஸ் பின்னுக்கால போகிறான், பார்க்குக்கு பின்னுக்கால போகிறான், மெஜஸ்டிக் சிட்டிக்கு பின்னுக்கால போகிறான், ஒவ்வொரு இடத்துலையும் பின்னுக்கால் அலைஞ்சு இருக்கிறானா. இந்த ஆணால் நடக்கிற பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? சின்ன வயசில் 16 வயசு 17 வயசு பொம்பளை பிள்ளை விஷயத்தில் வீக்கான இந்த இளைஞன் திருமணம் முடிச்ச ஒரு பருவ வயசு அடைஞ்ச பிறகு இவன் சரியான பக்குவம் இல்லாதவனாக மாறிட்டான்டா, மார்க்கறிவு இல்லாதவனாக மாறிட்டான்னு சொன்னால் தண்ட மகள் 16 வயசு ஆகக்கூடிய நேரத்தில் தனக்குள்ள தண்ட மகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே தப்பாக பார்ப்பான். இதனால தான் வாப்பா புள்ளைய கெடுக்கிற காரியம் நடக்குது. சின்ன வயசுல பொம்பளை விஷயத்துல வீக், சின்ன விஷயத்துல தண்ட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள எழுதில்லை. ஒவ்வொரு ஆண்களும் விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு பெண்கள்கிட்ட பின்காலம் பீட்டு முடிக்கிறதல்ல, மகர் கொடுத்து முடிக்கணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பொடிமார்க்கும் உள்ளத்தில் வைக்கணும். எங்கட உண்மை என்ன இழிவா பெத்து போடல, அசிங்கத்தில் பெத்து போடல, ஹராத்தில் பெத்து போடல, கண்ணியமாத்தான் பெத்து போட்டான். என் உமா வசதி இல்லாதவர் தான். எங்கட வாப்பா சாதாரண தொழில் தான் செய்கிறாரு, கூலி வீட்டில் தான் நிற்கிறோம். நாங்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, ஏழைகள் தான். ஆனாலும் ஒரே வீட்டில் பல குடும்பம் இருக்கிறோம் தான். ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் இழிவாக பெத்து போடலை. எங்கட உமா வாப்பா கண்ணியமாக பொம்பளை எடுப்பேன். ஒரு பொம்பளை புள்ள சொல்லணும், உள்ளத்தில் நீயத்து வைக்கணும். எனக்கு கண் இல்லாதவனோட வாழ்ந்தாலும் சரி, கால் இல்லாதவனோட வாழ்ந்தாலும் சரி, கையில்லாதவனோட வாழ்க்கை நடத்தினாலும் சரி, அசிங்கமாக நீ ரோட்டில் வந்து புறக்கி எடுத்துட்டு போகிற ஒத்தனுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சம்பந்தம் கொடுக்க மாட்டேன். எங்கட உம்மா என்னைய விபச்சாரியாக பெற்று போட்டல, அது என்னை ஹராத்தில் பெற்று போடல. தவறாக நான் பிறந்திருந்தாலும், அறியாமல் எங்கட பெற்றோர் என்னை தவறாக பிறந்திருந்தாலும் நான் கண்ணியமான பொம்பளை கண்ணியமான வாழ்க்கை தான் வாழ்வினை தவிர ஏண்ட புள்ளைய ஹராமான ஒருத்தத்துக்கு பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்ன புள்ள என்ன தவறு செஞ்சிச்சு, என் உணர்ச்சிக்கு என்ன புள்ள என்ன தவறு செஞ்சு. சகோதரர்களே, ஒரு பொடியன் என்ன செய்கிறான், சண்டை பிடிச்ச ஒரு பொம்பளை புள்ளை என்ன செய்கிறான், விருப்பம் கேட்டு அடம் பிடிச்சி சண்டை பிடிச்சி அந்த வீட்டோட ஆகி பண்ணி அந்த புள்ள அந்த உமா வாப்பா அழ வச்சு அந்த உமா வாப்பாவை கதற வச்சு இரவெல்லாம் யோசிக்க வச்சு அந்த உமா டிப்ரெஷன் விழுந்து வாப்பாப்பா ஆஃபீஸில் யோசிச்சு முடிஞ்சு இந்த பொடியன் ஒரு மாதிரியை முடிச்சுக்கொள்ள பார்க்குறான். ஒன்றும் செய்ய இல்லாமல் முடிச்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இளைஞனும் விளங்கிக்கோங்கோ, பள்ளியில் நீங்கள் லவ் பண்ண பொம்பளை பிள்ளைய அந்த பிள்ளையோட வாப்பாட கையை பிடிச்சி ஹசரத்துக்கு முன்னாடி 2 சாட்சிகளுக்கு முன்னாடி சந்தோஷமாக என்ன சொல்கிறீங்க, நான் இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறீங்க. அந்த வாப்பா சொல்கிறாரு, ஏன்ட்ட பிள்ளைய நான் உனக்கு பொறுப்பு தாரேன்னு சந்தோஷமாக சொல்லலை, நொந்து 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 இதுக்கு மேலே நோவ இடம் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு செய்ய வழி இல்லாமல் அவர் சொல்கிறாரு, ஏன்ட்ட பிள்ளைய நான் உனக்கு பொறுப்பு தாரேன்னு சிரிச்சு கொண்டு எடுக்கிறீங்களே, இது ஹலாலாகுமான்னு உங்களோட ஊரில் இருக்கிற ஹசரத்தை கேளுங்கோ. அல்லாஹ்வை நம்பி தக்வாவோட வாழ்ந்து ஃபீ சபீலில்லாஹ் கலிமாவோட மௌத்தாகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு பொடியனும் போயிட்டு கேளுங்க ஹசரத்திட்ட, இப்படி நோவிச்சு நான் முடிக்கிறது, அந்த உள்ளத்தை நோவிச்சு அந்த வாப்பாடு உள்ளத்தை நோவிச்சு சமூகத்தில் இழிவாக்கி நான் முடிக்கிறது, இது ஹலால் ஆகுமா? அந்த பிள்ளைக்கு பெற்றுக்கொள்கிற குழந்தைகள் ஹலால் ஆகுமா? தவறு செஞ்சு முடிச்சவங்க இஸ்திஃபார் செய்யுங்கோ. அல்லாஹ் அவங்களை மன்னிச்சுட்டான்ற ஃபீலிங் வர்ற வரைக்கும் தொடர்ந்து இஸ்திஃபார் செய்யுங்கோ. இந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படுறதாக இல்லை. கண்ணியமாக முடிங்கோ. சமூகத்தில் பொம்பளை அடிச்சு அடிச்சு அடிக்க இடம் இல்லை, எங்கட சமூகத்துக்கு இழிவாக்க இடம் இல்லை, சீப்பாக்கி போட்டிக்கு இந்த சொசைட்டியை. இதுக்கு மேலாக இளைஞர்களே சமூக பொம்பளையில் களவெடுத்து ஒன்றும் இழிவாக்கவா போறீங்க? ஒரு பொம்பளை புள்ளையோட உடம்புல இருந்து வெக்கம் கூச்சத்தை இழந்துட்டான்னு சொன்னால், சிறு வயசுல அந்த புள்ளையோட உடம்புல இருந்து வெக்கம் கூச்சத்தை நீங்கள் இழக்க வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அவன் நாளைக்கு விபச்சாரி ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. சின்ன வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஆம்பளை விஷயத்தில் வீக் ஆகக்கூடாது. லவ் பண்ணுற ஒரு பொடியன் கேட்கக்கூடிய குணத்தை பார்த்துக்கோங்க. உங்களோட பின்னுக்கால ஸ்ட்ரீட் வைஸ் வார ஒரு பொடியன் இளைஞன் அவனோட மனசில் இருக்கிற குணம் என்னன்னு பார்த்துக்கோங்க. சைக்காலஜி பேசுகிறேன், ஒரு மனிதனின் மனோநிலையை பேசுகிறேன். ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னுக்கால ரோட் வழியாக வாரான், ஸ்கூல் வழியாக வாரான், டியூஷன் வழியாக வாரானா இவன் சில தவறுகளை தாண்டித்தான் இந்த லெவலுக்கு வரும். ஒரு பொம்பளை புள்ளோட பின்னுக்கால போகிற அளவுக்கு வெக்கத்தை இழக்கிறான்னு சொன்னால் இவன் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருக்கணும். இந்த பொடியன் தேய்க்கிற முக்கியமான தவறுகள் என்னவாக இருக்கும் சொன்னால், இந்த இளைஞன் ஆபாச படம் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். பின்னுக்கால வார பொடியன் ரோட் வழிய பின்னுக்கால ஒரு பொம்பளை புள்ளிட பின்னுக்கால நின்று ஒரு உமாவை பார்க்கல, தாத்தாவை பார்க்கல, தண்டை தங்கச்சி சந்தோஷமா பார்க்கல, ஒரு கண்ணியமாக தண்டை ஊட்ட பார்க்காத இந்த இளைஞன் அதிகமாக ஆபாச படம் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். இந்த பொடியனுக்குத்தான் இந்த குணம் வரும். யாருக்கு இந்த குணம் வரும்னு பார்த்துக்கோங்க. ஆபாச படம் பார்க்கக்கூடிய இளைஞர்களே நீங்கள் நாளைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ரெண்டாவது, இந்த பொடியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருக்கிற உம்மா தாத்தா தங்கச்சி அசிங்கமாக பார்க்கக்கூடியவனாக இருப்பான். உம்மா குளிக்கக்கூடிய நேரத்தில் ஒளிஞ்சு நின்று பார்க்கக்கூடியவனாக இருப்பான். தாத்தாவை அசிங்கமாக வீடியோ எடுக்கக்கூடியவனாக இருப்பான். தன்னை இச்சையை கண்ட்ரோல் பண்ண இல்லாத ஒரு பொடியன் தான் என்ன செய்வான்? வெளிப்பெண்களோட விஷயத்தில் வீக்காகி பின்னுக்கால் அலைஞ்சு கொண்டே இருப்பான். சின்ன வயசு, சம்பாதிக்கிற வயசும் இல்லை, சம்பாதிச்சும் இல்லை, சொந்த தொழிலும் இல்லை. உம்மா வாப்பாட சல்லியில் இருந்து கொண்டு என்ன செய்கிறேன்? பெரிய ஒரு மாஷா அல்லான்னு என்ன செய்கிறேன்? வாப்பாட சல்லியில் பைக் கொண்டு எடுக்கிறேன், வாப்பாட சல்லியில் ஃபோன் கொண்டு எடுக்கிறேன். தான் சம்பாதிக்கிற ஒரு நிலைமை இல்லாமல் இளைஞர்களே நீங்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறீங்களா? நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த இளைஞனுக்கு இருக்கிற இன்னொரு குணம் உண்டு தான் என்ன? வீட்டில் இருக்கிற பெண்கள் அசிங்கமாக பார்க்கக்கூடிய, வெளிப்பெண்களை அசிங்கமாக பார்க்கக்கூடியவன் இருக்கிறானே வீட்டு பெண்கள்.
தாய்மார்களே, உங்களோட மகன் லவ் பண்ணுறான்னு நல்லா தெரியுமா? உங்களோட மகன் வந்து வீட்டுக்குள்ளே படம் பாட்டு ட்ராமா பார்த்து கொண்டு இருக்கிறான்னு தெரியுமா? இந்த பொடியன் தெரிந்து உங்களோட மகளை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. இந்த பொடியன் தெரிந்து அவன் தாத்தா தங்கச்சி நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. வீட்டுக்குள்ளவங்க கொஞ்சம் பேணுதலாக அந்த பொடியனுக்கு முன்னாடி இருந்துக்கோங்க. இவன் வீட்டுக்குள்ளே தவறாக செய்வான். மூணாவது செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எந்த இளைஞன் பொம்பளை பின்னுக்கால அலைஞ்சு இருக்கிறானோ, வீதிகளில் ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு கொண்டிருக்கிறான், இந்த பொடியை டீக்கக்கூடியவன் மிக மோசமான குணம் ஒன்று தான் சுய இன்பம் காணக்கூடியவனாக இருப்பான். தன்னைத்தானே திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். தண்ட கரங்களால் ஹராமாக்கப்பட்ட தந்த மர்மஸ்தானத்தின் மூலமாக இன்பம் காணக்கூடிய மிக மோசமான பழக்கம் இருக்கு. இந்த பழக்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் என்னென்றா, திருமணத்துக்கு போகிற ஒரு பொம்பளை திருப்திப்படுத்துறதுக்கு உடம்புல சக்தி இருக்காது, ஸ்பெர்ம்ஸ் இருக்காது. ஆபாச படம் பார்க்கக்கூடிய எனக்கு இந்த குழப்பம் இருக்கும். இதனால இவனுக்கு என்ன ஏற்படும்? அதிகமாக மெடிசின் குடிச்சவங்களுக்கு, இல்லாட்டி வெளிநாடுகள் ஏதாவது ஒரு கெமிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அதிகமாக குழந்தை பெறக்கூடிய சக்தி பொதுவாக குறைவாக இருக்கும். அது அல்லாமல் சில ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயம் என்ன, இதில் தன்னை ஆழ்த்தி கொண்டவர்களுக்கு, தன்னை சுய இன்பம் கண்டதில் மிகவும் இன்பம் கண்டவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு போகிற குழந்தை கிடைக்கக்கூடிய விஷயத்தில் சரியான சிரமம் இருக்கும். திருமணத்துக்கு போகிறவும் சுய இன்பத்தில் தான் இன்பம் காணுவார்கள். மற்றது மனைவியை கிட்ட வச்சுட்டு லவ் பண்ணுற பொடியமார்கள் கேட்கிற ஒரு குழப்பம் ஒன்று தான். லவ் பண்ணி திருமணம் முடிச்சு அந்த மனைவி கிட்ட வச்சுட்டு ஃபோனில் இதில் திருப்தி கண்டு, ரோட் வழியை திருப்தி கண்டதுனால கையில் ஆபாசமான வீடியோ பார்க்கறது, ஃபோனில் பார்க்கறது, டெப் மிஷினில் பார்க்கறது, லேப்டாப்பில் பார்க்கறது, மனைவி கிட்ட இருக்கத்தக்க இரவு நேரங்களில் ஆபாச படம் பார்க்கறதுல இருப்பாங்க. மனைவி அழுவா. இது யாருக்கு வரும்? லவ் பண்ணுற பொடியனுக்கு ஏற்படக்கூடிய மன பாதிப்புகள். இது தண்டு உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் ஏற்படுற ராஜா. நீங்கள் விளங்கணும். யாரையும் மேசுகிற நோக்கம் அல்ல, யாரையும் தவறு சொல்கிற நோக்கம் அல்ல. நாளைக்கு இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாகன போகிறோம். உங்களை எங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் செய்ய போகல, உங்களை விட ஆத்திரப்படுறீங்க நாங்கள். உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நேரத்தில் உங்களை விட கவலைப்படுறீங்க நாங்கள். யாரும் இந்த பிள்ளையில சொல்லிக் கொடுக்கலையே, எத்தி வைக்கலையே, லவ் பண்ணுறான், அசிங்கம் செய்கிறான், மோசம் செய்கிறான் உங்களை ஏசுனாங்களே தவிர யாரும் உங்களுக்கு ஹக்க சொல்லி தரல. நாளைக்கு நீங்கள் எந்த நிலைமைக்கு பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி தரல. அதை விட மிக முக்கியமான விஷயம், யார் சிறு வயதில் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர்களாக இருக்கிறாங்களோ, சுய இன்பம் காணக்கூடியவர்கள் இருக்கிறாங்களோ, பொம்பளை பெண்ணுக்கான சுற்றி படம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்களோ, மியூசிக்கில் மூங்கியிருப்பார்களோ, நல்ல விளங்குங்க. லவ் பண்ணக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் 99.9% மியூசிக்கில் மூழ்கி கிடப்பார்கள். மியூசிக் கேட்கிறவங்களோட உடம்புல வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும். உடம்புல துணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தன் உடம்பை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுற மனோநிலை வரும். மியூசிக் படம் பாட்டு ட்ராமா அளிக்கிற பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை படிக்கிற உடம்புல வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும். கிட்டத்தட்ட மியூசிக் கேட்கிற புள்ள 40 to 60% சந்தர்ப்பம் இருக்கு தவறான உறவுகளால் திருமணம் முடிக்கிறது, தவறான காரியங்கள் ஈடுபடுறது. மியூசிக் கேட்கறவங்கள 40 to 60% தவறு போவாங்க. லவ் பண்ற 99% ஆட்கள் என்ன செய்வாங்க? மியூசிக்கில் இசை கேட்கறதுல இருப்பாங்க. இசை ஒரு மனுஷன் என்ன தெரியுமா செய்யும்? குறிப்பிட்ட காலத்தில் தொடர்ந்து கேட்கக்கூடிய நேரத்தில் தற்கொலை செய்கிற ஃபீலிங்கையும் உருவாக்கும். அதே மாதிரி இசை சென்னத்துக்கு என்ன செய்யும்? அதிகமான கட்டங்களில் ஹோமோசெக்சுவல் ஓரின சேர்க்கையும் பக்கம் மனுஷன் என்ன செய்யும்? இழுத்துட்டு போகும். ஏன்? திருப்தி காணேலா, பெண்களில் திருப்தி காணேலா, அதுக்கப்புறம் ஆம்பளையில் திருப்தி காணேலா, ஹோமோசெக்சுவல் ஓரின சேர்க்கைக்கு இழுத்துட்டு போவோம். அதிகமான இளைஞர்கள் என்ன நடந்திருக்கேன்? திருமணத்துக்கு போகிறோம், காதலிச்ச பெண்ணை திருப்திப்படுத்த உடம்புல சக்தி இல்லை, சுய இன்பம் கண்டு பல தவறுகள் செஞ்சவங்க என்ன செய்வாங்க? பெண்ணில் திருப்தி காண மாட்டார்கள், ஆம்பளையில் திருப்தி காண்ற குணம் போகும். லவ் பண்ணுற பொடியனை, பின்னுக்கால வார பொடியனை கண்ணியமாக பார்க்காதீங்கோ. பாருங்க, ஒரு பொம்பளை புள்ள ஒரு பாயனே லவ் பண்ணுறான். இவன் என்ன தஹஜத்தை பார்த்து லவ் பண்ணானா? என்ன சுன்னத்து நோம்பை பார்த்து லவ் பண்ணானா? எந்த குர்ஆன் திலாவத்தை பார்த்து லவ் பண்ணானா? எந்த தஜ்வீதுடைய அழகை பார்த்து லவ் பண்ணானா? எந்த அஹ்லாக்கை பார்த்து லவ் பண்ணானா? என்னைய பார்வைக்கு பார்த்து லவ் பண்ணானா? எனக்கு கண் இல்லாட்டி லவ் பண்ணிப்பானா? எனக்கு கை இல்லாட்டி லவ் பண்ணியிருப்பானா? இல்லாட்டி எனக்கு கால் இல்லாட்டி லவ் பண்ணிப்பானா? என்னோட உடம்புல ஒரு நோய் இருந்தால் லவ் பண்ணிப்பானா? என்னத்தை லவ் பண்ணேன்? சின்ன வயசில் பெண்கள் விஷயத்தில் பலகீனமான நிலைமையில் என்னத்தை லவ் பண்ணேன்? இளைஞர்கள் யார் பெண்கள் விஷயத்தில் பலகீனம் ஆவார்களோ இவங்களுக்கு உணர்வு குழப்பம் இருக்கும். பின்னுக்கால போகக்கூடிய பொடியமார்களுக்கு இருக்கிற உணர்வு குழப்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் வயசான பெண்களை விட்டு வைக்க மாட்டாங்க. ரோட்டில் இருக்கக்கூடிய மிஸ்கின் பெண்கள் விட்டு வைக்க மாட்டாங்க. ரோட்டில் தூங்கக்கூடிய பெண்கள் இரவு நேரத்தில் போய்ட்டு தீண்டுவாங்க சல்லி கொடுத்து. சாதாரண விஷயம் இல்லை. 100 ரூபா 150 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய விபச்சார பெண்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டணும். இந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மசாஜ் கிளப்பில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண இல்லாத இளைஞர்கள் உங்களோட அழகாக பேசுவாங்க, நல்லா இன்பமாக பேசுவாங்க. தண்ட ஃபீலிங் வந்த போகிற என்ன செய்வாங்க? தன்னை கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் விபச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. வீட்டில் இருக்கிற வயசான உம்மம்மா பெரியம்மா விட்டு வைக்கிறல்ல, கொலை செஞ்ச சம்பவங்கள் இருக்கு, கற்பழிச்சு அநியாயம் செஞ்ச சம்பவங்கள் இருக்கு. இவர்கள் யாரு? இளம் வயதில் பெண்கள் விஷயத்தில் வீக்கானவங்க. பார்வையை தாழ்த்தாதால ஏற்பட்ட பாரதூரம் ஷைத்தான் உடம்புல அப்படி ஆதிக்கம் செலுத்துவான். 5 பொம்பளை விஷயத்தில் வீக்காக இளைஞர்களே
இழிவான மௌத்து வரும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சம்பாதிங்க பொடியமாக இருக்கட்டும். லவ் பண்ணுங்க. லவ் பண்ணால் 3 அடையாளம். ஒன்று பசி விளங்காது லவ் பண்ணுற புள்ளிகளுக்கு, தின்றல்ல. காதலிக்கிற புள்ளிகளுக்கு பசி வாரல்ல. அதே மாதிரி காதலிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய உணர் அடையாளம் என்ன தெரியுமா? தூக்கம் வரல. இரவு நேரம் எல்லாம் எலும்பி இருப்பான், கதைச்சு கொண்டிருப்பான், பேசிக்கொண்டிருப்பான், ஃபோன்லேயே இருப்பான். அதே மாதிரி லவ் பண்ணுறவங்களுக்கு வர இன்னொரு அடையாளம் உண்டு தான் சகோதரர்களை, உடம்புல உள்ள வருத்தம் விளங்காது. எவ்வளோ அடித்தாலும், எவ்வளோ ஏசினாலும், எவ்வளோ குத்தம் சொன்னாலும், 4 பேர் வந்து என்ன சொன்னாலும் ஒரு வீரத்தனம் வந்து கொண்டு தன் உடம்புல வருத்தம் விளங்காமல் இருக்கும். இது காதலில் வர 3 அடையாளம். தூக்கம் வராது, பசி விளங்காது, உடம்புல உள்ள நோய் விளங்காது. யார் தண்ட துறையை காதலிக்கிறார்களோ, தண்ட வியாபாரத்தை காதலிக்கிறார்களோ, தண்ட படிப்பை காதலிக்கிறார்களோ அவருக்கும் இந்த 3 அடையாளம் இருக்கும். படிக்கிறபடியா பாருங்க, தூக்கத்தை இழந்து என்ன செய்வான்? இரவு நேரம் படிப்பான். காதலிங்க உங்களோட படிப்பை, லவ் பண்ணுங்க உங்களோட ஸ்டடீஸை. இரவு நேரம் எழும்பி படிப்பான், தின்னாம உட்காந்து படிப்பான். என்ன வருத்தமா இருந்தாலும் சோமி இல்லாட்டி பாஸ் பேப்பர் செய்வான், கிளாஸ் போவான், மிஸ் பண்ண மாட்டான். உங்களோட படிப்பை காதலிங்கோ. வியாபாரத்தை காதலிக்கிறவங்கள பாருங்கோ, பசியில் உட்காந்து என்ன செய்வாங்க? பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருப்பாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து கண்டெய்னர் இறக்கி கொண்டிருப்பாங்க. உடம்புல என்ன வருத்தமாக இருந்தாலும் போகிற பிஸ்னஸ் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. லவ் பண்ணுங்க உங்களோட பிஸ்னஸ், உங்களோட கேரியரை லவ் பண்ணுங்க. ஒரு பருவ வயசு அடைஞ்சு போகிறோம், கண்ணியமாக நல்ல ஒரு கண்ணியமான ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து, வெக்கம் கூச்சம் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து, சின்ன வயசுலேயே தண்ட வெக்கத்தை கூச்ச இலக்காத ஒரு நல்ல கண்ணியமான குருவான மனநம் செஞ்ச ஒரு பிள்ளை ஒன்று எடுத்து, தர்பியா கிளாஸ் போன ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று எடுத்து, அடக்கொடுக்கமாக தன்னை வெக்கத்தோட வச்சிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சல்லி கொடுத்து கண்ணியமாக முடியுங்க. உங்களோட உமா பாப்பாக்கு இது கண்ணியமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பெண்கள் விஷயத்தில் பலகீனமாகறீங்களா? கபூரில் இருக்கிறவங்களோட உமா வாப்பாக்கு இதுக்கு கேள்வி இருக்கு. பெற்றோர்களே, உங்களோட பொம்பளை பிள்ளை ஆம்பளை பொடிய மார்களுக்கு வெக்கம் கூச்சம் இல்லாமல் வளர்த்ததுக்கு உங்களுக்கு கபூரில் வேதனை இருக்கு. மகன் லவ் பண்ணுறான்னு சந்தோஷப்படாதீங்க, மகன் லவ் பண்ணுறான்னு வாப்பா பெருமைப்படாதீங்க. ஏண்ட மகன் செய்கிற தவறுக்கு சமூகத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தில் பொம்பளையில் களவெடுத்த பாவத்துக்கு கபூரில் உண்ட மகனை நீ இப்படியா வளர்த்தா என்ற கேள்வி கூறி இருக்கி. சிறு வயதிலே தொலை வைக்காத பொடியனுக்கு இந்த மனோநிலை ஏற்படும். சின்ன வயசுலேயே ஓதல்கள் கொடுக்காத புள்ளிகளுக்கு இந்த மனோநிலை ஏற்படும். தண்ட புள்ளைய தண்ட கொண்ட்ரோலில் இல்லாமல் இரவு நேரங்களில் வெளியே ஊசலாட வெளியெல்லாம் ஊர் சுத்த விட்ட புள்ளிகளுக்கு இந்த மனோநிலை ஏற்படும். பெற்றோர்களே, நீங்களும் மறுமையிலே இதுக்கு என்ன செய்யணும்? பதில் கொடுக்கவே தான் செய்யணும். ஆகவே லவ் பண்ணுறது தெளிவான ஹராம். தெரியாமல் யாரும் தவறு செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? தௌபா செய்யுங்கோ. யா அல்லாஹ், எனக்கு கண்ணியமான ஒரு மனைவியை தந்துரு. ஒவ்வொரு பொம்பளை புள்ளியிலும் உள்ளத்தால் நீயத்து வைங்கோ. யா அல்லாஹ், எனக்கு ஹலாலான ஒரு கணவனை தந்துரு. மறுமையில் அவரோடு ஈக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தில் இளைஞர்களே பாதுகாக்க வேண்டியவர்களாக ஃபீ சபீலில்லாஹ்வுடைய யுத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு ஊரும் யுத்தத்தில் மௌத்தாகி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் பொம்பளை விஷயத்தில் வீக்காகி மௌத்தாகிடப்படாது. இன்ஷா அல்லாஹ் ஒன்று சேருவோம். இந்த பெண்களை நாங்கள் பாதுகாப்போம், இந்த சமூகத்தை பாதுகாப்போம், மஹர் கொடுத்து முடிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.